இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாச்சும் ஒரு டேர்ம் தந்தாலே நம்ம வந்து பி டாட் ஐ வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணோன்னா பி டாட் ஐ ஒன் ஃபைண்ட் பண்ணணும் அண்ட் பி டாட் ஐ டூ அண்ட் பி டாட் ஐ த்ரீ இந்த 3யும் ஃபைண்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிஎஃப் ஃபைண்ட் பண்ணால் அப்போ y ஈக்குவல் டு சி டாட் எஃப் ப்ளஸ் இந்த 3 இருக்குல்ல 3யும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏ டாட் இ வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இந்த ஏ டாட் இ இஸ் இப்போ இங்கே டி பதிலாக நம்ம எம் எடுத்துக்கணும். இப்போ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 6m ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நம்ம எம்மோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ இது வச்சுலாம் பண்ண முடியாதுல்ல, வராது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இங்கே வந்து ஏ வந்து 1, பி வந்து இங்கே என்ன இருக்குது 6, இப்போ சி வந்து என்ன 10 இருக்குது. ஓகேவா. இப்போ எக்ஸ் தான் இங்கே எம். ஓகேவா. இப்போ வந்து நம்ம எம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலா வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் 5 மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2e. இப்போ வந்து இது வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார்முலாவில். இப்போ மைனஸ் பி இருக்குங்க, பி என்ன இருக்குது 6, இப்போ இங்கே மைனஸ் 6 வரும். இப்போ ரூட் பி ஸ்கொயர்னால் என்ன 6 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து 1 அண்ட் சி வந்து 10, அப்போ 1 இன்ட்டு 10. நெக்ஸ்ட்டு வந்து 2a, அப்போ ஏ என்ன 1, அப்போ 2 இன்ட்டு 1 2 தானே, அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 6 இன்ட்டு 6 36, இது வந்து 4 இன்ட்டு 10 வந்து 40 பை 2. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது மைனஸ் பண்ண என்ன வரும்னா மைனஸ் 4 வரும். பெரிய நம்மளோட சிம்பிளை வந்து போடணும். நெக்ஸ்ட்டு 2, இப்போ மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே என்ன வரும்னா இங்கே வந்து இங்கே மைனஸ் வந்து நம்ம எடுக்கணுன்னா ஐ போட்டுக்கணும், ரூட் 4 இப்படி போட்டுக்கலாம் மைனஸ் எடுத்துடணுன்னா. ஓகேவா. இது ஒரு ஃபார்முலா. இப்போ மைனஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போ ரூட் 4 என்ன வரும் 2 தானே, அப்போ 2 இங்கே ஐ இருக்குது அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2 வந்து காமனாக எடுத்துடலாம். 2 வந்து காமனாக எடுத்தால் என்ன வரும் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஐ அப்படியே இருக்கும். 1 போட்டாலும் போடலாம், இல்லைன்னா வேணாம். இப்போ 2, இப்போ 2வும் 2வும் கேன்சல். அப்போ லாஸ்ட்டில் என்ன இருக்குது மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, இங்கே ஒன்றும் இல்லைன்னா 1ன்னு மீனிங். ஓகேவா. இப்போ வந்து ஆல்ஃபா வந்து மைனஸ் 3. ஓகேவா. அப்போ பீட்டா வந்து என்ன வரும் இங்கே 1 இருக்குது, அப்போ 1. ஓகேவா. இப்போ வந்து நம்ம சி டாட் எஃப் வந்து எழுதணும். இந்த சி டாட் எஃப் இந்த மாதிரி இமேஜினரி பார்ட் வந்தாலே ஃபார்முலா வந்து என்ன வரும்னா இப்போ வந்து மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் வரும். இப்போ ஆல்ஃபா என்ன இருக்குது 3 இருக்குது, மைனஸ் 3 எக்ஸு. இப்போ ஏ காஸ் ஃபார்முலா இங்கே பீட்டா வரும், பீட்டா 1. இப்போ 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் பி சைன் எக்ஸ் வரும், இங்கே பீட்டாவும் வரும். அப்போ 1 போட்டாலும் 1 தான். இப்போ இந்த சி பி டாட் வந்து ஐ வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போது டி ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 10 இங்கே என்ன இருக்குது இ பவர் மைனஸ் எக்ஸ் 2 சைன் 5x ப்ளஸ் 8 காஸ் 3x. இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஃபைண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பி டாட் ஐ 1 பை டி ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 10 இ பவர் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த இது வந்து இ பவர் எக்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஃபைண்ட் பண்ணுவோம், சேம் அதே மெத்தட் தான். இப்போ இங்கே என்ன இருக்குது 1 தான் மீனிங். ஓகேவா. சப்போஸ் இங்கே 2x இருந்தால் டி வந்து 2 போடணும். இங்கே மைனஸ் 1 இருக்குது, அப்போ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 மைனஸ் 1 ப்ளஸ் 10 இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படியே வரும். இப்போ வந்து அது சால்வ் பண்ணால் 1 மைனஸ் 6 ப்ளஸ் 10 இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா. இப்போ வந்து 10 ப்ளஸ் 1 வந்து 11, 11ல் 6 போயிடுச்சு, என்ன வரும் 5. ஓகேவா. இப்போ 5 இ பவர் மைனஸ் எக்ஸ். இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஃபைனல். அப்போ பி டாட் ஐ ஒன் வந்து ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பி டாட் ஐ டூ. இப்போ பி டாட் ஐ டூ வந்து நார்மலாக ஃபைன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இங்கே என்ன இருக்குது 5. இப்போ டி ஸ்கொயர் வந்து நம்ம
ஏ ஸ்கொயரை எடுத்துக்கிறோம் மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ டி ஸ்கொயர் என்ன வரும்? இங்கே 5 இருக்குது, இதான் ஏ ஓகேவா. 5 × 5 25. இப்போ -25 தான் வரும். இப்போ -25 + 6d + 10 2 sin 5x. நெக்ஸ்ட் வந்து இப்போ 25ல் 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 15 வரும். அப்போ -15 + 6d 2 sin 5x. இப்போ வந்து இதை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கலாம். 6d - 15 ஓகேவா. இப்போ நம்ம காஞ்சுகேட் பண்ணோம். இப்போ இன்ட்டு 6d இங்கே காஞ்சுகேட் பண்ணால் மைனஸ் வந்து இங்கே என்ன வரும்? ப்ளஸ் ஆகிடும். இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இது மல்டிப்ளை பண்ணும். 6d + 15 இன்ட்டு 2 sin 5x ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 6 × 6 என்ன? 36. இப்போ d × d d ஸ்கொயர். இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ 15 × 50 வந்து 225. இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா 2 அப்படியே வச்சுட்டு 2 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து sin 5xஆல் இது மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 6d sin 5x ப்ளஸ் 15 sin 5x ஓகேவா. இப்போ இங்கே 36 அப்படியே டி ஸ்கொயர் ஆல்ரெடி தெரியும்ல, -25. அப்போ -25. இப்போ 2 வச்சு இது வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 2 6 are 12 தானே. 12d sin 5x ப்ளஸ் 2 × 15 30 13 sin 5x. இப்போ வந்து இது வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும்னா, இப்போ இது சால்வ் பண்ணால் -1125 ஓகேவா. இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது? டிஃப்ரெண்டேஷன். டின்னா டிஃப்ரெண்டேஷன். sin 5x வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணோம். சைனை வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் காஸ் வரும். இப்போ 12 அப்படியே வச்சுக்கேன். சைனை வந்து டிஃப்ரெண்டேஷன் பண்ணால் காஸா, காஸ் போட்டோமா. இங்கே 5 இருக்குது, இங்கே ஆல்ரெடி எக்ஸ் இருக்கும். இப்போ 5 cos 5x ப்ளஸ் 30 sin 5x. இப்போ -1125. இப்போ இது வந்து இது மல்டிப்ளை பண்ண என்ன? 12 × 5 60. 60 cos 5x ப்ளஸ் 30 sin 5x. இப்போ இது வந்து அப்படியே போடணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து 30 வந்து காமனாக எடுத்துடலாம். 30 வந்து வெளியே காமனாக எடுத்தால் இங்கே என்ன வரும்? 13 × 2 60 வந்துச்சா. இப்போ வந்து 13 × 1 தானே 13. இப்போ sin 5x அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து -1125. இப்போ இது வந்து கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து 15 வச்சு கேன்சல் பண்ணலாம். 30யா. இப்போ 15 × 75 வந்து 1125. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/75. இங்கே மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். இப்போ 2 cos 5x ப்ளஸ் sin 5x ஓகேவா. இப்போ p.i2 ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து p.i3 ஃபைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி p.i2 பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான் இந்த காசும் பண்ணோம். இப்போ டி ஸ்கொயர் வந்து நம்ம -a² எடுத்துப்போம். இப்போ டி ஸ்கொயர் என்ன வரும்? 3 × 3 9. அப்போ -9 வரும். இப்போ இதில் அப்ளை பண்ண என்ன வரும்னா -9 + 6d + 10 8 cos 3x அப்படியே வரும். இப்போ வந்து 10ல் 9 போயிடுச்சுன்னா 1. இப்போ 6d + 1. இப்போ வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணணும். இப்போ இங்கே என்ன வரும்னா 6d - 1/6d - 1. இப்போ 8 cos 3x இருக்குல்ல, அப்படியே வரும். இப்போ இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம்ல, 6d - 1 × 8 cos 3x. இப்போ 6 × 6 36. அப்போ d × d d ஸ்கொயர் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இது 1 ஸ்கொயர் 1 தான் வரும். இப்போ இது வச்சு இது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா, இப்போ 6d × இது 8 வந்து அப்படியே வச்சுக்கலாம். 8 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்து 6d × cos 3x 6d cos 3x மைனஸ் இருக்குது, மைனஸ் 1 × cos 3x தானே வரும்.
நெக்ஸ்ட் வந்து 36 டி ஸ்கொயர் இருக்குது. டி ஸ்கொயர் என்ன சொன்னாங்க? -9. இப்போ -9 இப்போ -1. இப்போ இது வச்சு இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் 8 × 6 என்ன? 48. இப்போ 48 d cos 3x. இப்போ 8 × cos 8 cos தானே. நெக்ஸ்ட் வந்து இது சால்வ் பண்ணால் என்ன வரும்னா -325 வரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து டின்னா டிஃப்ரெண்டைசஸ் பண்ணும். எது டிஃப்ரெண்ட்னா cos 3x வந்து டிஃப்ரெண்டைசஸ் பண்ணும். இப்போ 48 இருக்கிறது அப்படியே வச்சுட்டு காஸை வந்து டிஃப்ரெண்டைசஸ் பண்ணால் மைனஸ் சைன் வரும். இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன வரும்னா -3 sin 3x. இப்போ -8 cos அப்படியே வரும். நெக்ஸ்ட் -325. இப்போ வந்து 48 × 3 எவ்வளோ வரும்? 48 × 3 வந்து 144. இங்கே மைனஸுக்கு -144 sin 3x. இப்போ வந்து நம்ம 8 வந்து வெளியே எடுத்துடலாம். 8 வெளியே எடுத்தால் இங்கே வந்து 18 வரும். -18. இப்போ 8 × 18 வந்து 144. ஓகேவா? sin 3x. இப்போ -cos 3x. இப்போ 8 × cos 3x 8 cos 3x வந்துச்சா. நெக்ஸ்ட் வந்து -325. இப்போ வந்து இங்கே சைன் எல்லாம் மைனஸாக இருக்குது. ஸோ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 8/325. இப்போ மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும். இப்போ 8 வருமா. நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது? இந்த 18 இருக்குல்ல, 18 sin 3x அப்படியே வரும். ப்ளஸ் cos 3x வந்து P.I3 வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ y வந்து C.F ப்ளஸ் P.I. P.I வந்து 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அது அப்படியே போடணும். இப்போ C.F வந்து ஆல்ரெடி தெரியும்ல, e பவர் -3x a cos x ப்ளஸ் b sin x. நெக்ஸ்ட் வந்து P.I1 எழுதணும் ஃபஸ்ட்டு, e பவர் -x/5. இப்போ P.I2 வந்து 2/75. இங்கே எழுதுகிற பாருங்கள், 2 cos 5x ப்ளஸ் sin 5x. நெக்ஸ்ட் வந்து P.I3 இது இருக்குல்ல, அப்படி எழுதணும். 8/325 18 sin 3x ப்ளஸ் cos 3x. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கேட்டால் 3 டேர்ம்ஸும் ஃபைண்ட் பண்ணணும். இதே இன்னும் லாங்காக போகும். அப்போ P.I1 P.I2 3 4 எல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து y = C.F ப்ளஸ் P.I வந்து அப்ளை பண்ணிடணும். சப்போஸ் இந்த மாதிரி வரலன்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். மீதெல்லாம் சேம் மெத்தட் தான்.